சார் படம் உண்மையிலேயே ரொம்ப இமோஷனலா ரொம்ப சென்டிமெண்டா நல்லா அருமையா இருந்தது. சிவகார்த்திகேயன் அட் இஸ் பெஸ்ட். 25th ஃபிலிம் வாஸ் அமேசிங். பொங்கலுக்கு செம்ம ட்ரீட். பிளஸ் இதுல கேமியோஸ் இருக்கு, அதை நான் சொல்ல வேணாம். ஏன்னா அந்த கேமியோஸ் வந்து உண்மையிலேயே கூஸ் பம்ப்ஸா இருக்கு. இன்டர்வல் அண்ட் கிளைமேக்ஸ் தான் இதுல பீக் கூஸ் பம்ப்ஸ். டைலாக் டெலிவரிஸ் அருமையா இருக்கு. டைலாக்ஸ் ஒவ்வொன்றும் நல்லா எரிச்சுமைக்கிறதா இருக்கு. நல்ல கேரக்டரைசேஷன்ஸ். ஹீரோயின் கூட நல்ல ப்ராப்பர் யூசேஜ் பண்ணிருக்காங்க. ஜெயம் ரவி வில்லன் பயங்கரமா பண்ணிருக்காரு. உண்மையில் படம் சூப்பரா இருக்கு. மஸ்ட் வாட்ச். ஒரு நல்ல பாயிண்ட் வைக்கிறாங்க. நாங்க ஹிந்திக்காரங்களோ இல்ல ஹிந்திக்கோ எதிரானவங்க இல்ல, வெறும் இந்தி இம்போசிஷனுக்கு மட்டும்தான் அகேன்ஸ்டா இருக்குது. இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, இது மற்ற ஸ்டேட்ஸ்ல இருக்கிற பிரச்சனையை ரொம்ப அழகா சுத்தி காட்டிச்சிருக்காங்க. இது வந்து யாருக்கும் ஒரு ஹர்ட்டிங் கிடையாது. ஏன்னா ஹிந்தி பேசுறவங்களுக்கு எதிர்ப்பானது கிடையாது. ஒன்லி ஹிந்தி பேசியே ஆகணுங்கிறவங்களுக்கு மட்டும்தான் எதிர்ப்பா இருக்குது. அது அவரோட மோட்டிவும் ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. இது வந்து நிறைய அரசாங்கம் இருக்கு. அந்த டைம்ல இவங்க இந்த கதை பேஸ் பண்ணும்போது காங்கிரஸ் இருக்கு, இப்போ பிஜேபி இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் யார் மக்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுங்கிறது இது வந்து எந்த தனிப்பட்ட கவர்மெண்ட் இவங்க பண்றாங்க அவங்க பண்றாங்கன்னு இல்லை, எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பண்ற ஒரு காமனான விஷயம் தான் அது. நெகட்டிவ்ஸ் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது இல்லை. ஏன்னா இந்த படம் ஃபர்ஸ்ட் நல்ல ஆடியன்ஸ், அருமையா இருந்தது, நல்ல என்வாயர்மெண்ட்ல இருந்ததுனால எனக்கு ஃபுல் பாசிட்டிவா தான் இருக்குது படம். சுதா கொங்கரா அவர் ஒரு அருமையான வில்லன். பிளஸ் அதாவது அவரோட சைட் ஆஃப் பாயிண்ட்ல இருந்து அவர் கஷ்டப்பட்டு இந்த போஸ்டிங் வந்தது, அவரோட ஜாப் அவர் ஃபுல்ஃபில் பண்றேங்கிறதுக்காக அவரை எடுக்கிற அவரோட மோட்டிவும் இருக்கு. அவரோட ஜாப் அவர் சின்சியரா பண்றேங்கிறதுக்காக அவர் பண்றது மக்களுக்கு விரோதமா போகுது. அருமையான ஆன்டகனிஸ்ட் அண்ட் சுதா கொங்கரா அருமையான டைரக்ஷன். சூரிய போற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு இமோஷனலான ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. வந்ததே நல்லா இருந்துச்சு. ஏன்னா இது இன்டர்வல் பிளாக்லாம் செம்ம மாசா இருந்துச்சு, ஃபயரா இருந்துச்சு. கிளைமேக்ஸும் சூப்பரா இருந்துச்சு. ஸோ நல்ல படம், ஜாலியா இருக்கும். பொங்கலுக்கு நல்ல படம். செம்ம பேரு. லவ் சீன்ஸ் வந்துட்டு அங்கங்க பாட்டு அடிக்கடி வந்துருது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. வில்லன் செம்மையா பண்ணியிருந்தார் ஜெயம் ரவி. ஸோ மற்றபடி எஸ்கே ஆக்டிங் செம்மையா இருந்துச்சு. ஆசிஷல் இது அமரன் மாதிரி அதிர்வா ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. பெரிய ரோல் இல்லை அதிர்வாக்கு, லைக் ஸ்கிரீன் பிரசன்ஸ் கம்மி தான் இருக்கு. பட் எஸ்கே பிரசன்ஸ் நல்லா இருந்துச்சு. அரசியல் படம்லாம் இல்ல ப்ரோ, தமிழ் வாழ்க்கை தான் சொல்லியிருக்காங்க. பட் படம் அந்த லவ் சீன்ஸ் மட்டும் லேக் இருக்கும், மற்றபடி படம் நல்லா இருக்கு ப்ரோ. அதான் அந்த லவ் சீன்ஸ் மட்டும் கட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபயரா. படத்தை பாருங்க, லீடர் வர்ஷிப் வேணாம், படத்தை பாருங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன். யாருமே